எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்து பிக்சல்ஸ் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். iQOO Z7s இந்த ஃபோன் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஒரு ஃபோன் சார்ஜர் தான் இருக்கும். அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபோன் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பேசலாம். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான். நமக்கு கிளாஸ் பாடி ஃபோன்லாம் இல்லை, கிளாஸ் சாண்ட்விச் டிசைன்லாம் இல்லை. டிஸ்பிளே கிளாஸு மற்றபடி எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். சைடில் வந்து உங்களுக்கு ரெயில்ஸும் பிளாஸ்டிக் தான். பட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த சீப் ஃபீலிங் பார்த்தோன்னே தெரியல. ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு நல்ல கலர் ஷிம்மர் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் காட்டுறேன். ஒரு நல்ல ஒரு ஷிம்மர் தெரியுது. அண்ட் ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு பார்க்கும்போது, டக்குன்னு கையில் ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 6.4 inch கிட்ட. பட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. லென்த்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. நான் எடுத்த உடனே என்னடா ஃபோன் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தா
ஃபோனோட வெயிட் வந்து 172 grams தான். ஸோ வந்து ஒரு லைட் வெயிட் ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் நல்லாவே தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக நம்ம டெஸ்ட் பண்ணுற ஃபோன்ஸ் இல்லைன்னா லான்ச் ஆகிற ஃபோன்ஸ் எல்லாமே அபவ் 190 grams 200 grams இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோன் வந்து பல்கியாக ஆரம்பிக்குது. வெயிட் அதிகமாக தான் வர்றது நார்மலைஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஒரு 170 grams இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய சைஸ் ஃபோனாக இருந்தாலும் நல்லா லைட்டாக ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்கிறது வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஸோ பில்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸ் கொடுத்துருக்கலாம். இதே ஒரு 4 years பேக்னா நம்ம ஒரு 20,000க்கு வர்ற ஃபோன் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் ரெட்மி நோட் 7 ப்ரோ காலங்கள் ஞாபகம் வருது எனக்கு. ஒரு 14,000 பட்ஜெட்லேயே வந்து கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் கொடுத்து நோட் 8 ப்ரோவில் வச்சுருந்தாங்க, நோட் 9 ப்ரோ இப்போ வரைக்கும் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த பட்ஜெட் ஏறிடுச்சு. 14,000லேருந்து இப்போ ஒரு நோட் 12 ப்ரோன்னு பார்க்குறீங்கன்னா ஒரு 25,000 வரைக்கும் போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு 5 ஜென்ரேஷன் ஆஃப் ஃபோன்ஸ்லேயே வந்துருச்சு. அவ்வளோ பெரிய ப்ரைஸ் கேப். ஸோ வந்து அது வேற கதை, நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். பட் ஃபோன் வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இது ஒரு 6.38 inch AMOLED டிஸ்பிளே. இது வந்து ஒரு இந்த ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் டிஸ்பிளே. நம்ம வந்து அதை தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஒரு நல்ல AMOLED பேனல், ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், இந்த ஒரு இதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வேறு 90 Hz இருக்குது. ஸோ ஒரு நல்ல காம்போ மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து லைக் நம்ம விவோ T1 பார்த்துருப்போம். விவோ T1லேயே வந்து ஒரு LCD டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இன்னொரு காம்போ என்னன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே 90 Hz. அதே தான் நம்ம மோட்டோரோலா H20 ஃபியூஷன்லேயும் இருக்குது. சில பேர் இருக்காங்க AMOLEDலேயே 120 Hz கொடுக்குறாங்க. பட் அது இன்னொரு கதை, அதையும் இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் இது ஒரு காம்போ மாதிரி அவங்களே ப்ரீ டிஃபைண்டாக செட் பண்ணிடுறாங்க. லைக் வந்து ஒன்று 90 Hz அண்ட் AMOLED ஆர் வந்து LCD அண்ட் 120 Hzன்ற மாதிரி. நம்ம சைட் ட்ராக் ஆக வேண்டாம், இதுக்கு வரலாம். டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. AMOLEDங்கிறனால பிளாக்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது. ஒரு நல்ல கான்ட்ராஸ்டியான ஒரு நல்ல பேனல் கொடுத்துருக்குறாங்க iQOO அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுனாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறதுனாலும் சரி, அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்குதுங்கிறத சொல்கிறேன். ஸோ வந்து ஃபோன் வந்து டிஸ்பிளே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு குறை என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து கீழே சின் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ரைட் இன் 2023 எண்டு கிட்ட வரப்போங்கிறவங்க 2024 இன்னும் அந்த சின் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கலாம். இன்னும் வந்து அதே ஓல்டு டைப்பில் வந்து அந்த அது பேர்னா சின் திக்காக இருக்கிற மாதிரி. அண்ட் ப்ளஸ் வாட்டர் ட்ராப்லெட் நாட்ச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பஞ்சோல் வந்து அண்டர் டிஸ்பிளே கேமரா வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் வாட்டர் ட்ராப்லெட் நாட்ச் கொடுத்தது எனக்கு ஒரு சின்ன வருத்தங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றபடி டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz தவிர 90 Hz கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து 90 to 120ங்கிற ஜம்ப் வந்து பெருசாக இருக்காது. உங்களுக்கு 60 Hz கொடுத்துட்டு அப்படியே விடாமல் இருந்திருந்தாங்களே, அதுவே பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்லலாம். ப்ராசஸர் பற்றி பேசணும்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 695G இருக்குது. எவ்வளோ ஃபோன்ஸில் 695 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைக் வந்து விவோ T1லேயும் 695 தான். இப்போது ரீசெண்டாக கவர் பண்ண OnePlus Nord C3 Lite அதுலேயும் 695 தான். Nord C2 Liteலேயும் 695 தான். அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸில் 695 தான் இருக்குது. பட் அது கொடுக்கறதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா ஒரு சாலிடான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதுல அந்த ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதே இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு 695 என்ன பெர்ஃபார்ம் பண்ணும், நல்ல டே டு டே டாஸ்க்ஸ் அண்ட் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கன்சியூமிங், இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணுறோம், கொஞ்சம் மல்டி டாஸ்கிங், இதெல்லாம் நல்லா நெயில் பண்ணுறதுக்கு இந்த 695 கண்டிப்பாக இதாக இருக்கும். ஒரு சின்ன இது என்னென்னா, ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், ரொம்ப சைட் ட்ராக் ஆகாமல். இப்போ இது வந்து iQOO Z7s. இது லான்ச் ஆன கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே iQOO Z7 ஒரு மாடல் லான்ச் ஆயிருந்ததுங்க. அது வந்து இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். இது வந்து 19,000 ஆமாம் 19,000 18,999. அதே ப்ரைஸில் iQOO Z7 முன்னாடி ஒரு ஃபோன் இருந்தது. இதே ஃபோன் தான், எல்லாமே இதே தான். பட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ட்ராகன் 695 பதிலாக மீடியாடெக் டிமென்சிட்டி 920 இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்தது அதில்.
இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொரு ஒரு எஸ் வெர்ஷன் மாதிரி லான்ச் பண்ணி அதில் 695 போட்டு அதே ரேட்டுக்கு விற்றுருந்தாங்க. தென் கொஞ்ச நாள்லயே அந்த iQOO Z7 ப்ரைஸ் அப் பண்ணி ஒரு 22,000 கிட்ட என்னமோ சேல் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி. ஸோ வந்து எனக்கு அது மட்டும் ஒரு சின்ன குழப்பம். ஏன் இந்த மாதிரி ஏன் இது பண்ணணும்? ஃபர்ஸ்டே அவங்க வந்து தெளிவாக அப்போ அதை ஹையர் ப்ரைஸ்க்கு இது பண்ணியிருக்கலாம்லங்கிற மாதிரி. பட் ஓவரால் நம்ம சைட் ட்ராக் ஆக வேண்டாம். நான் இது ஒரு சின்ன இதுங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதுதாங்க, எல்லாமே வந்து ரொம்ப சிமிலர் தான். ஸோ வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த இதுவும் இருக்காது. கேமராஸ் பற்றி பேசணும்னா 2 கேமரா இருக்குது. அதில் ஒன்று ஒரு 64 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா வித் ஓஎஸ். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 20,000க்குள்ள ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்க்குறோங்கும் போது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் மாதிரி தான் ஓஎஸ் வந்து இவ்வளோ வருஷமாக ட்ரீட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அது ஒரு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், ஒரு பட்ஜெட் தாண்டி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் தாண்டி ஒரு 20Kக்குள்ளே வருதுங்கும் போது ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி சொல்லுவேன். செகண்ட் கேமரா வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். அது கணக்குக்கு வைக்க வேண்டாம், கணக்கு காட்டுறதுக்காக 2 சென்சார்னு வச்சுருக்காங்க. அல்ட்ராவைட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். எனிடே உங்கள் ப்ரையாரிட்டி எப்படி இருக்குன்னா ஒரு மெயின் சென்சார், அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராவைட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேமரா வைக்கணும்னு தோணுச்சுன்னா டெலிஃபோட்டோ, அதுக்கப்புறம் வேணால் மேக்ரோ டெப்த் இந்த மாதிரி எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. இந்த 3க்கு அப்புறம் தான் வைக்கணும். பட் எந்த கம்பெனியும் அப்படி வைக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. நான் கேமரா சாம்பிள்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி பேசணும்னா இதில் வந்து ஒரு 4500 mAh பேட்டரி இருக்குது. 5000 கொடுத்துருந்துருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஃபோன் எவ்வளோ லைட்டாக இருக்குதுங்கிற ஒரு ஃபேக்டர் கன்சிடர் பண்ணும்போது நம்ம அதை லைட்டாக மலிச்சு விட்டுறலாங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து 172 கிராம்ஸில் ஒரு 4500 mAh பேட்டரிங்கும் போது ஆப்வியஸ்லி இது பண்ணுறது தான். அவங்க மேபி ஸ்லிம்மாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 500 mAh கட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது, என்னன்னு தெரியல. பட் வந்து 4500 mAh பேட்டரி, ஒரு 44 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. iQOO கிளைம் பண்ணுறது 24 மினிட்ஸ்க்குள்ளேயே 50% சார்ஜ் ஆகிடுங்கிற மாதிரி. நான் ஒரே ஒரு டைம் தான் ப்ளக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் ஆகுற மாதிரி தான் தெரியுது. பட் ஐ டிடன்ட் கால்குலேட் தி டைம். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் பேசிக்கலாம். பட் ஃபோன் வந்து நல்லா ஸ்பீடாக சார்ஜ் ஆகுது. அது ஒரு விஷயம், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். எப்போவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு பேட்டரி இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்னதான் iQOO வந்து நாங்கள் செக்யூரிட்டி லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எது சொன்னாலும் எனிடே ஸ்லோ சார்ஜிங் பெட்டர் தாங்க. நம்ம வந்து அவ்வளோ அவசரங்கும் போது வேணால் இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் ப்ளக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்லோ சார்ஜிங் பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ வேறு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்லோவான சார்ஜர், ஒரு 18 வாட்ஸ் ஒரு 10 வாட்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ப்ளக் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் எடுக்கும். நைட்டு நீங்கள் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கிற டைம், இல்லைன்னா மார்னிங் ஃப்ரீயாக இருக்கிற டைம், எந்திரிச்சிலேருந்து கிளம்புற டைம், அந்த டைம் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி எவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜ் போட்டு இது பண்ண முடியுமோன்னா நீங்கள் வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்து பேட்ரி லைஃப் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா வந்து நான் இன்னும் ரொம்ப யூஸ் பண்ணல. இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். ஒரு ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். பட் 4500 mAh, ஒரு 90 Hz டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷர் இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 6 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஆன் டைம் வரணுங்கிறத அஷ்யூர்டாக சொல்லலாம். அதுக்கு மேலே எவ்வளோ நிற்கிதுங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஃபோன் தான். ஸோ வந்து 5G ஃபோன், 5G பேண்டுக்குலாம் எந்த குறையும் இல்லை. டிஸ்பிளேலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறையா பிராண்ட்ஸ் வந்து AMOLED கொடுத்தும் சைட் மவுண்டட் இது பண்ணுறாங்க. இது ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிற ஒரு ஃபோனுன்னு பார்க்கும்போது, ஏன்னா அது சில பேருக்கு அது ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கும். எனக்கு இன்டிஸ்பிளே இருந்தால் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்
தம்ஸ் அப். பட் வந்து ஸ்பீட் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஸ்லோன்னு இல்லை, ஸ்பீடாக இருக்குது ஸ்லோவாக இருக்குது, அதுக்கு நடுவில். அதாவது ஸ்லோன் இங்கே இருக்குன்னு வைங்களேன், ஸ்பீட் இங்கே இருக்குது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த 50% தாண்டி ஒரு 70% கிட்ட நிற்கிதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோவானலாம் இல்லை, ஒரு சின்ன டிலே மாதிரி தெரியுது. மற்றபடி எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணோம்னா பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா வந்து ஃபன் டச் OS 13 தான், Android 13ல லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷம் சப்போர்ட் தருவோங்கிற மாதிரி iQOO சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு போகணுன்னாலும் பண்ணலாம். ஃபன் டச் OS 13 பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸிங் வந்து 19,000 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த ப்ரைஸ் பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ப்ரைஸ் தான். பட் அந்த iQOO Z7 வந்து ஒரு 19லேருந்து ஒரு 22 மாதிரி தள்ளினாங்கல்ல, அது தள்ளாமல் முன்னாடியே அவன் 22ங்கிற மாதிரி வச்சு இதை 19க்குன்னு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து ஒரு ரீபிராண்ட் மாதிரி தான். ஏன்னா வந்து iQOO Z7ல இருக்கிற எல்லாமே இதில் இருக்குது, சிப்செட் மட்டும் மாறி இருக்குது. மற்றபடி எல்லாமே டிட்டோ தான். அண்ட் வந்து இது பார்க்க அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து Vivo T2 மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரே பிராண்டு தானே, Vivo iQOO எல்லாம் ஒரே பிராண்டு தான். அதனால நமக்கு வந்து முன்னாடி நம்ம ரியல்மி ஓப்போலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு எண்ட் ஆஃப் தி டே நல்ல ஃபோன் கிடச்சிருந்தா, அவன் ரீபிராண்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நமக்கு ஒரு நல்ல ஃபோன் ஒரு நல்ல ப்ரைஸில் கிடச்சிதுன்னா அது வந்து ஓவரால் கன்சியூமருக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா ஓகே, நல்லா இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இதாக இருக்குங்கிற மாதிரி. மேபி எது தனித்தன்மையாக எடுத்துக்காட்டுங்கிறது தான் இப்போ என்னோட கேள்வியே. இப்போ வந்து இதே பட்ஜெட்டில் தான் நார்ட் C3 லைட் இருக்குது, ஒரு Vivo T2 கூட கணக்கு விட்டுருங்க, அது இதுதான். இந்த மாதிரி சில ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதை விட இது எப்படி எடுத்துக்காட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேபி கேமரா பெட்டராக இருக்குமா, இல்லை ஓவரால் ஸ்டெபிலிட்டி, ஃபோனோட ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்குமாங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் தான் பார்க்கணும். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.